அஜித் பவார் அணியை தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அங்கீகரித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வணக்கம் வெங்கடேசன், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மகாராஷ்டிரத்தில் சிவசேனை காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் கடந்த 2022 ஜூலை மாதத்தில் சரத்பவார் பிரிவு, அஜித் பவார் பிரிவு என இரண்டாக பிளவு ஏற்பட்டது. 53 எம்எல்ஏக்களை கொண்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் 41 எம்எல்ஏக்கள் அஜித் பவாருக்கும் 12 பேர் சரத்பவாருக்கும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். சிவசேனை கட்சி உடைந்த கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணி பாஜகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியதுடன் அந்த அணியுடன் அஜித் பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் இணைந்து துணை முதல்வர் பதவியை கைப்பற்றியது. 8 அமைச்சர்கள் உட்பட அஜித் பவார் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இதனிடையே தாங்கள் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தெரிவித்து அஜித் பவார் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டார். அஜித் பவார் தலைமையிலான பிரிவுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் அதன் கடிகார சின்னம் ஆகிய இரண்டும் அஜித் பவாருக்கே சொந்தம் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 6ஆம் தேதி அறிவித்தது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் என்ற பெயரை சரத்பவார் தரப்பினர் வைத்துக் கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்தது. சரத்பவார் தரப்புக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் என்ற பெயரையும் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியது. மகாராஷ்டிரத்தில் 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சரத்பவார் தரப்புக்கு புதிய பெயர் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக சரத்பவார் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் அஜித் பவார் தலைமையிலான அணியை தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அறிவித்த விவகாரத்தில் சரத்பவாரின் மேல்முறையீடு மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க அஜித் பவார் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.